இந்த மாலையிலே உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பீலையாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில உண்மைகளை, நான் படித்த உண்மைகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒருவேளை பீலையாமை குறித்து நாம் வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகமம் புத்தகத்திலே 22வது, 23வது, 24வது, 25வது அதிகாரங்கள், இந்த 4 அதிகாரங்களிலே நாம் தெளிவாய் வாசிக்கின்றோம். அதன் பின்பு 31ஆம் அதிகாரம், through the numbers we tend to read about பாலாம். சரி, இவனை குறித்து நமக்கு பாலாம் அப்படின்ற ஒரு பேர் வந்த உடனே பொதுவா நமக்கு மனசுல வர்றதெல்லாம் இந்த டாக்கிங் டாங்கி, பேசுகிற ஒரு கழுதை தான் நமக்கு இம்மீடியட்டா மனதுல வர்றது. ஆனா இந்த புஸ்தகத்தை வாசிக்க முற்படும் போது இந்த நபரை குறித்து நாம் மீண்டும் மீண்டுமாய் கற்றுக்கொள்ள முற்படும் போது, முதலாவது நான் ஒரு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க ஆசைப்படுகின்றேன். பீலையாம் he was a non-Israelite prophet. ஒரு ப்ராஃபட் என்று நாம் சொல்லுவதற்கு முடியாது. ஒருவேளை அவனை அப்படி எங்கும் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த நாட்களிலே தேவனோடு சம்பாஷித்து தேவனுடைய உண்மைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல அவன் முற்பட்டவனாய் இருந்தான். பொதுவாக இஸ்ரவேலை சேர்ந்தவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனா ஹியர் he is a non-Israelite. இன்னொரு நிறைய இடங்களிலே அவனை குறித்து வாசிக்கும் போது he is a diviner அப்படின்னு சொல்லிதான் வாசிக்கின்றோம். அதாவது குறி சொல்லுகிறவன் அப்படின்னு சொல்லி. ஆக இது இது பீலையாமுடைய பின்னணி. சரி, இவன் எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லும் போது பெத்தூர் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து 4வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 22வது அதிகாரம் 4வது வசனத்திலே 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அந்த பெத்தூர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற துருக்கி தேசம், இட்ஸ் சம்வேர் நியர் டர்க்கி, அங்க இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவன். ஆனால் எப்படியோ கடவுளோடு தொடர்பை உண்டு பண்ணினவன். How he came to the Lord, what relationship he had, we don't know anything about that. எப்படி இதுல ஒரு ஆரம்பம் வந்தது, ஆண்டவரை எப்படி அவன் நேசிக்க ஆரம்பித்தான், இதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனா எடுத்த உடனே பகிரங்கமாய் எல்லாருக்கும் தெரிகிற ஒரு காரியம், அவன் அவன் கழுதை மேல் ஏறி போகும்போது கடவுள் எதிர்த்து நின்றார், கழுதை பேசினது அப்படின்றதுதான். சரி, அதுக்கப்புறம் பாலாக் இந்த பீலையாமை குறித்து என்ன சொல்கிறான்னு சொன்னா, 22வது அதிகாரம் 6வது வசனத்துல இப்படியாக சொல்கின்றான். என்ன சொல்கின்றான்? அவர்கள் என்னிலும் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் அப்படின்னு சொல்றான். So he tell இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு, இது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, இவன் அப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறான். இவன் ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்கிறார்கள், இவன் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கின்றான். இது பாலாக் ராஜா. பாலாக் அப்படின்ற பேருக்கும் பீலையாம் அப்படின்ற இவனுக்கும் நம்ம குழப்பி விடக்கூடாது. பாலாக் அந்த ராஜா. அவன் என்ன செய்கின்றான், இதனுடைய ஹிஸ்டரி என்னன்னு சொன்னா, பாலாக் 1வது 2வது 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவன் என்ன பண்றான், 22ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் மக்கள் பக்கத்துல யோர்தானுக்கு பக்கத்திலே அவங்க கேம்ப் பண்ண உடனே இவனுக்கு ஒரு கலக்கம் உண்டு பண்ணி வருகிறது. he was disturbed. இந்த பெரிய நம்பரை பார்த்துட்டு இவர்களை விட்டா என்ன பண்ணிடுவாங்க, புல்லை மேய்வது போல் எல்லாவற்றையும் மேய்ந்து விடுவார்கள். இதான் வசனம் சொல்லுது. சோ இத கேள்விப்பட்ட உடனே பாலாக் என்ன சொல்றான், இவன் இப்படிப்பட்டவன் பீலையாம். ஆக அவனிடத்துல போய் அவனை குறித்து என்ன சொல்கின்றான், நீர் ஆசீர்வதித்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்றது ரொம்ப தெளிவாய் சொல்லிவிடுகின்றான். சரி, பீலையாம் கடவுளை பற்றி என்ன சொல்கின்றான்? 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, கர்த்தர் சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன், I will not do anything else. கர்த்தர் சொல்லுகிறது படியிலே நான் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். 18வது வசனத்தை பார்க்கும்போது, என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஆக இந்த பின்னணிகளை நாம் யோசித்து பார்க்கும்போது,
கடவுளுடைய வார்த்தையை கேட்டு மக்களுக்கு அவன் சொல்லுகிறவன். இது நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிற காரியம். அதே நேரத்துல இவன் ஒரு கூலிக்காக, இவன் ஒரு டிவைனரா இருந்து இப்படி யாராவது எதிர்த்து வரும்போது, சண்டைகள் வரும்போது எதிரிகளை சபிப்பது, அற்றவர்களை ஆசீர்வதிப்பது. ஆக இதை பின்னணியாய் கொண்டு பாலாக் ராஜா என்ன செய்கிறான்? இங்கே வந்து அவனிடத்திலே கேட்கின்றான். சரி, இது ரொம்ப அழகாய் நாம் வாசிக்கின்ற காரியம். 6வது வசனத்திலே, நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்றத ரொம்ப தெளிவாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டோரி ஆரம்பிக்குது. சரி, இந்த இன்னைக்கு வந்து இந்த பீலாமை குறித்து யோசிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிக்கிறான். ஆனா முடிவிலே அவன் பாவத்துக்கு அடிமையாகி மக்களை பாவத்துக்குள்ளாக வழிநடத்துகிறவனாய் மாறிவிடுகின்றான். இது வேதம் கற்றுத் தருகிற ஒரு போதனை. ஆக ஒரு 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 சின்ன ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, Balaam is an outstanding illustration of religion without sanctification. அதாவது பரிசுத்தம் இல்லாத பக்தி வாழ்க்கை. இவன் இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கின்றான். பரிசுத்தம் இல்லை, ஆனால் பக்தி பரவசம் அதிகமாக இருக்கின்றது. இது பீலாயாமிடத்திலே இருக்கின்ற ஒரு குணம். இதுதான் அவனுடைய கேரக்டரே. He is an outstanding illustration of religion without sanctification. அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட மக்களை நாம் எல்லா இடத்திலும் பார்க்கின்றோம், எல்லா சபைகளிலும் பார்க்கின்றோம். ஏன் நாமும் அதில் பல நேரங்களில் அடிமையா இருக்கின்றோம். ஆக இது பீலாயாமுடைய வாழ்க்கை. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்காக சில எச்சரிப்புகள் எல்லாம் கொடுத்தார். வாட் டிட் ஜீசஸ் சே? மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்திலே என்ன வாசிக்கின்றோம்? 2 எஜமான்களுக்கு ஒருவனும் ஊழியம் செய்ய முடியாது. அதை தொடர்ந்து வாசிக்கும் போது மத்தேயு 6:24 2 எஜமான்களுக்கு ஒருவனும் ஊழியம் செய்யக்கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை நேசிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது அப்படின்னு சொல்லி இயேசு சுவாமி சொல்கின்றார். ஆக இது சீஷர்களுக்கெல்லாம் அவர் போதித்த ஒரு காரியம். இஃப் யூ வுட் லைக் டு பி a follower of Jesus Christ, நீங்கள் என்னுடைய சீஷனாய், என்னுடைய சீஷத்துவத்தை ஒத்துக்கொள்வர்களாக இருந்தால் என்ன செய்ய முடியாது? You cannot live a double standard life அப்படின்னு சொல்லி இயேசு சுவாமி கற்றுத் தருகிறார். மார்க்கு 12வது அதிகாரம் 30வது வசனத்துல ரொம்ப தெளிவா என்ன சொல்கின்றார்? மார்க்கு 12:30 இப்பொழுது மார்க் 12:30 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. So these are the underlying principles of Jesus Christ. ஆனா இங்கே பீலாயாமை குறித்து அப்படியெல்லாம் சொல்றான். ஆனா அவன் பாவத்துக்கு செத்து மடிந்து போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பவுல் என்ன சொல்கின்றார்? உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பாக எபேசியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல மோசம் போகாதபடி ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். எபேசியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். அதாவது மோசம் போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். இதுல நீங்க 3வது வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகள் முதற்பேலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார். ஆக இந்த ஹோலி லிவிங்கை பற்றி, a life which is sanctified, பக்தி உண்டு, ஆனால் பரிசுத்தம் இல்லாத ஒரு பக்தி எதற்கும் விளங்காதது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பவுலப்பா சொல்கிறார், இன்னும் எல்லாரும் அதை சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். ஆக இது ஒரு முன்னுரை. சரி, இப்ப இந்த ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த ஸ்டோரிக்குள்ள போகும்போது இதை 4 பிரிவாய் பிரித்து விட முடியும்.
ஐ வாண்ட் டு செப்பரேட் திஸ் இன்டு 4 பார்ட்ஸ். 4 பிரிவுகளாய் பிரிக்க முடியும். சரி, முதலாவது பிரிவு 22வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம். இது வசனமாய் நாம் படிக்க முடியாது, அதற்கு நேரமும் பத்தாது. அடுத்தது இட்ஸ் எ ஸ்டோரி, ஈஸியாய் நமக்கு வாசித்தாலே புரிந்துவிடும். சரி, இதுல எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, the history of this whole story is, நாம் லேசாய் ஆரம்பித்தோம். இஸ்ரவேல் மக்களை கடவுள் நேசிக்கின்றார், பார்வோனுக்கு அவர்களை தப்புவிக்கின்றார், செங்கடலை பிளந்து மோசேயை அழகான ஒரு லீடரா கொண்டு வந்து கஷ்டத்தின் மத்தியிலே 40 ஆண்டுகள் வனாந்திரம் இப்படியாக அவர்களை வழிநடத்தி வருகின்றார். ஐயோ அப்படின்ற அங்கலாய்ப்புக்கு அவர்கள் தள்ளப்படும் போது அவர்கள் யெகோவாவை திரும்பி பார்த்தவுடனே அவர் இறங்குகிறார். இது என்னுடைய ஜனம், இது என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டுமாய் நாம் சொல்வதை பார்க்கின்றோம். இப்படி என்ன ஆயிடுச்சு, இந்த சீனாய் மலையெல்லாம் முடித்து விட்டு 22வது வசன அதிகாரத்துல எரிகோ கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையில மோவாபின் சமனான வெளியில் பாளையம் இறங்கினார்கள். இந்த மோவாபுக்கு பக்கத்துலதான் என்ன இருக்கு, இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஆக இந்த பாலாக் என்ன பண்ணுகிறான், இவங்க எமோரியருக்கு என்ன செய்தார்கள் இந்த இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்றத நல்லா தெரிஞ்சுட்டு அவங்க இப்ப நம்ம பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்னு உடனே ஜனங்கள் ஏராளமா இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்தார்கள். He was afraid simply because of the multitude, a huge number. ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறதுனால பாலாக் என்ன செஞ்சுட்டான், பயந்து என்ன சொல்றான் தெரியுமா, 4வது வசனத்துல, இவர்கள் மாடு புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவா இருந்தான். ஆக the whole story starts because a king is disturbed. அது இஸ்ரவேலர்களை பார்த்து பயந்து நடுங்கி போன மோவாபின் ராஜா பாலாக் என்ன பண்ணுகின்றான், இப்ப என்ன பண்றான், 5வது வசனத்துல அவன் என்ன பண்றான், இப்படி வந்துட்டாங்க, இவங்களை ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க லீடர்ஸ் எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு அப்பதான் சொல்றான், யாரை பற்றி, பீலயமை பற்றி. Then he announces something about Balaam. Whom all you bless, they are blessed. Whom all you curse, they are cursed. ரொம்ப அழகா அவனை பற்றி வெரி குட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் பீலயாமை குறித்து ரொம்ப அழகா அப்படி சொல்றான். இது பின்னாலே நடந்தது, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆட்களை அனுப்பி கூலிக்கு காசு கொடுத்து அல்லது பொருளாகவோ எப்படி கொடுத்தான்னு தெரியவில்லை, வெகுமதி நதிகளோடு வந்து இவனை சந்திக்க அனுப்புகின்றான். ஆக நல்லா கவனிக்கணும், இப்போ வந்து a prophet, hiring a prophet is not good now and then. அன்றைக்கா இருந்தாலும் சரி, இன்றா இருந்தாலும் சரி, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்காக கூலி கொடுத்து ஏவுகிறது நாம் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு காரியம். அடுத்தது இன்னொரு உண்மை, இஸ்ரவேல் மக்களை யார் நேசிக்கின்றார், யெகோவா நேசிக்கின்றார், அவர்களை வழிநடத்தி வருகின்றார். என் ஜனம் அப்படின்னு சொல்லுகிறார், என் ஜனத்தை நான் கானானுக்கு அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்கின்றார். ஆக இதெல்லாம் தெளிவாய் அவர் நடத்தி வருகின்ற காரியம். So these people are his own people. இப்போ என்ன நடக்குது, இந்த 6வது வசனத்துல அவனுக்கு நல்லா தெரியும் இஸ்ரவேல் மக்கள் இங்கெல்லாம் இப்படிலாம் இருந்தாங்க, இதுக்கு முன்னால எமோரியர் என்ன பண்ணார்கள், யெகோவாவின் துணை இருக்குன்னு தெரியும். ஆனா இப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன, இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி அவர்களை எப்படியாவது கானானுக்கு அழைத்து செல்ல வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பெரிய பிராமிஸ். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, முற்பிதாக்களுக்கு நீங்க எல்லாம் அங்க போவீங்க, ஆனா நீங்க சில காரியங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி சொல்லுகிறார். இவங்க செய்யாம போகிறாங்க, திருப்பி அவர்கிட்ட வருகிறார்கள், மன்னிக்கிறார்கள். என் ஜனம் என்று சொல்லி அவர்களை, என் ஜனத்தின் முறுமுறுப்பை நான் கேட்டேன் அப்படின்றாங்க. என் ஜனம் கஷ்டப்படுகிறதை நான்
என் செவிகளில் விழுந்தது அப்படின்னு சொல்கிறார். ஆக இவர்கள் நெருக்கமான மக்கள். இவன் என்ன பண்றான், இந்த முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அப்படியே பாட்டுல குறி சொல்ல ஆட்களை அனுப்பி காசை கொடுத்துட்டு யார போய் பார்க்கிறான், பிலேயாமை பார்க்கின்றான். பிலேயாமை பார்க்கும்போது எங்க வாசிக்கிறோம், 7வது வசனம். அப்படியே மோவாவின் மூப்பரும் மீதியானரின் மூப்பரும் குறி சொல்லுவதற்கு கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு, they didn't come with empty hands, they were prepared to bribe him so that he will curse the Israelites. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, பிலேயாம் யாரெல்லாம் சபித்தார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்களானார்கள். அப்படி செய்தால் வழிய இவர்களை நாம் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பாலாக் எண்ணி இப்படி சொல்லி அனுப்புகின்றான். அப்பதான் 8வது வசனத்துல அவர்கள் வந்த உடனே அவன் அவர்களை நோக்கி அதாவது திருப்பி சொல்றாங்க. நீங்க 7வது வசனம் வீட்டுல வாசிச்சு பாருங்க. 22, 23, 24, 25 வாசிப்பாங்க. இப்படிதான் பாலாக் சொன்னார்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணியிருந்திருக்கலாம், பிலேயாம் யெகோவாவின் மக்கள், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு அகைன்ஸ்டா நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா என்ன பண்றான், அவன் அவர்களை நோக்கி ராத்திரி இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். கரெக்டா சொல்றான், நீங்க தங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு நல்லா தெரியுது தேவனுடைய சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லி. ஆக இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, he was seeking God's will for what was not God's will at all. தெய்வ சித்தம் இல்லை என்று தெரியும், ஆனா நீங்க இங்கும் தங்குங்க, கடவுள் எனக்கு என்ன சொல்றான்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். அவன் தெய்வ சித்தத்தை சொல்வதிலே பிரயாசப்படுவதை காட்டிலும் அவனுடைய ஆசை எங்க இருந்துச்சுன்னா, ரொம்ப அவனுக்கு கொடுக்கப்படுகிற இந்த கூலியில தான் இருந்துச்சு. என்ன கொடுப்பார்கள், என்ன கொண்டு வந்திருப்பார்கள், இதுதான் அவனை ஆட்கொண்டது. ஆகவேதான் என்ன செய்கின்றான், தெய்வ சித்தமே இல்லாத ஒரு காரியத்தை குறித்து தெய்வம் எனக்கு என்ன சொல்கின்றார், அவருடைய சித்தம் என்ன என்று சொல்லி கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கின்றான். அருமையான சகோதரி சகோதரியே, இந்த அருமையான மாலையிலே நீங்களும் நானும் இதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இது தவறு என்று தெரியும், ஆனால் இதற்காக மீண்டும் மீண்டுமாய் ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை. இது தவறு என்று தெரியும், இந்த இடத்துல போய் எனக்கு ஒன்னும் வெற்றி கிடைக்கலன்னு சொல்லி இன்னொரு இடத்துல போய் அங்கே அவர்களை நாடுவது, அல்லது மற்ற மக்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து அதற்காக ஜெபிப்பது, இப்படிப்பட்ட தவறான கொள்கைகளுக்கும் இப்படிப்பட்ட தவறான காரியங்கள் நீங்கள் நானும் இசைந்து விடக்கூடாது. 8வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, அவன் அங்க போய் தங்குங்க அப்படின்னு சொல்றான். tarry with me, தங்குங்கள் அப்படின்னு சொல்கிறான். தேவனுடைய சித்தம் இல்லை என்று தெரிந்தவுடனே, இல்லப்பா இது தெய்வன் செய்யவே மாட்டாரு, தெய்வத்துக்கு பிரியமான ஜவர்கள் சொல்லி அவர் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா என்ன ஆச்சுன்னா, 9வது வசனத்துல தேவன் பிலேயாம் இடத்தில் வந்து, எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. God knew everything. God knew everything about பாலாம். பிலேயாமை குறித்து எல்லாமே கடவுளுக்கு தெரியும். ஆனா இவன் இப்படி எல்லாம் பண்ண வச்சுட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேவன் பிலேயாம் இடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு தெரியாம கிடையாது, எதற்கு வந்தாங்க அப்படி எல்லாம் தெரியும். ஆனா இவர்கிட்ட கேட்கிறார், how gracious God is. நீங்க நானும் ஆண்டவரை விட்டு நகர்ந்து போகும்போது, God is coming, willing to come and talk to us. He does that again and again. சில நேரங்களில் நீங்கள் நானும் அதை புரிந்து கொள்வதில்லை, சில நேரங்களிலே நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, சில நேரங்களிலே நாம் கண்மூடித்தனமாய் வாழ்ந்து விடுகின்றோம். ஆனா இங்க அவனை தேடி வந்து மீண்டும் மீண்டுமா இதை வாசிக்கிறோம். தேவன் பிலேயாம் இடத்தில் வந்து, இப்ப மட்டும் இல்ல, this is the first time. God was so gracious. அப்போ என்ன சொல்றாருன்னா 12ஆம் வசனத்துல அவன் திருப்பி சொல்றான், இவங்க எதுக்கெல்லாம் வந்தாங்க. 12ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவாய் சொல்கின்றார். என்ன சொல்கின்றார், don't go with them, நீ அவர்களோடு கூட போகக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். This is the essence of God's will. Don't go with them.
அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களை நீ என்ன செய்யக்கூடாது, சபிக்க வேண்டாம். யூ கேன் நாட் கர்ஸ் them. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுதான் ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் சொல்கின்றார். ஆனா பிலாயம் என்ன செய்யறான் பாத்தீங்களா? அவன் நல்லா தெரியும், இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவினுடைய துணையோடு, உண்மையான தெய்வத்தின் துணையோடு நகர்ந்து வருகிறவர்கள் எல்லாம் தெரிந்து என்ன செய்கிறான், அவன் இப்படியாக தரம் குறைவாய் எப்படியாவது இங்க தங்குங்க, என்ன சொல்றான்னு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். He was seeking God's will for what was not God's will at all. தேவனுடைய சித்தம் இல்லாத ஒன்றுக்காக இது தேவனுடைய சித்தமா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். என்ன காரணம்? அவனுக்கு அந்த கூலி பெருசா இருந்தது. அவனுக்கு அந்த கூலி பெருசா இருந்தது. ரம்யான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய சித்தமில்லாத காரியங்கள் நமக்குள்ளாக நமக்கு நெருங்கி நமக்கு நெருக்கமா இருக்கும் என்றால், அல்லது நமக்கு பிரியமா இருக்கும் என்றால், அல்லது அது இட் இஸ் ரியலி a lucrative thing, எனக்கு லாபகரமா இருக்கிறது என்று சொல்லி அதோடு நாம் தொடர்பு வைத்திருப்போம் அப்படின்னு சொன்னா, we have to be very careful. What is God's will? God says, don't go there. Don't go there. அங்கே நீ போக வேண்டாம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீ அவர்களை சபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கின்றார். இந்த காலையில நமக்கு வேதம் இருக்கின்றது, ஆண்டவருடைய வார்த்தை எல்லாரிடத்திலும் பரவி வருகின்றது. இதை நம்பாதபடி ஆண்டவருடைய சித்தமில்லாத காரியத்திற்காக மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிப்பேன், அங்கு போய் சொல்லி பார்ப்பேன், இந்த பிரசங்காரத்தை சொல்லி பார்ப்பேன், இப்படி வாழ்வோம் என்றால் அது தவறான ஒரு காரியம். இது பிலேயாமுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம படிக்கின்றோம். இது 12வது வசனம் வரைக்கும் வந்துருச்சு. சரி, இந்த 12வது வசனம் வரைக்கும் வரும்போது இந்த டெம்டேஷனுக்கு அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், இடம் கொடுக்க ஆரம்பிக்கின்றான். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு புத்தகத்துல என்ன எழுதுகின்றார், டெம்டேஷன் இஸ் லைக் an egg. ஒரு முட்டையை மாறி அந்த முட்டையை கீழே போட்டா இட் வில் பிரேக் அண்ட் இட் இஸ் டெட். அதே நேரத்துல அந்த முட்டையை ரொம்ப பாதுகாத்து என்னுடைய அப்படியே அரவணைத்து வைக்கும் போது there is all possibility for the egg to hatch into a chicken அப்படின்னு சொல்லி எழுதுகின்றார். அருமையான சகோதரனே, சகோதரி, இவன் டெம்டேஷன் வரும்போது அதை சரியா ஹேண்டில் பண்ணவே இல்லை. சரி, ரெண்டாவது என்ன பார்க்கிறோம், 13வது வசனத்துல இருந்து தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 13வது வசனத்தை வாசிக்கும் போது the second lesson is he allowed his desire to grow. அவனுடைய ஆசை இச்சையை வளர விட்டான். ஆனா இதெல்லாம் செய்யும் போது என்ன செய்யறான் தெரியுமா? நீங்க 9வது வசனத்தை வாசிச்சு 13வது வசனத்தை வாசிக்கும் போது, பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கின்றார் என்று சொன்னான். வார்த்தை அளவிலே கர்த்தர் சொன்ன காரியங்களை மீண்டும் மீண்டுமாய் சொல்கின்றான். ஆகவேதான் நம்ம 8வது வசனத்துல 8வது வசனத்துல என்ன வாசித்தோம், கர்த்தர் சொல்லுகிறபடியே உங்களுக்கு நான் உத்தரவு சொல்லுவேன். 18வது வசனத்துல என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. He was in words again and again he was telling God's will. ஆனால் இன்வர்ட்ல அவுட்வர்ட்லி he was அதான் பக்தி பரவசம், பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. He was a outstanding illustration for religion without sanctification. இது ரொம்ப தெளிவா இருந்தது. இங்க என்ன பண்ணிட்டான், 13வது வசனம் சொன்னதுக்கு அப்புறம் 14, 15 வாசித்தீங்கன்னா மோவாபியர்கள் என்ன பண்றாங்க, திருப்பி போய் பாலாக்கிட்ட பேசுறாங்க. அப்போ பாலாக் 15வது வசனத்துல மறுபடியும் அவர்களில் கனவான்களான அதிக பிரபுகளை அனுப்புகின்றான். You see, now பாலாக் என்ன பண்றான், இன்னும் ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறவங்கள, இன்னும் நல்லா பேசக்கூடியவங்கள இன்னும் அதிகமான ரெனுமரேஷனோட கொடுத்து அனுப்பிட்டு என்ன பண்றான், என்ன சொல்றான் பாருங்க,
2 காரியம் ரொம்ப முக்கியம். இந்த செகண்ட் டைம் வரும்போது 16வது வசனத்துல என்ன சொல்றான்? அவர்கள் பீலாயாம் இடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைப்பட வேண்டாம். டோன்ட் worry about the obstacles. எது இருந்தாலும் சரி, நீ தாண்டி வா அப்படின்னு சொல்கின்றார். கடவுள் என்ன சொல்கின்றார்? 12வது வசனத்திலே, யூ ஷுட் நாட் கோ. நீ அவர்களை சபிக்க கூடாது. யூ ஷுட் நாட் கர்ஸ். நீ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். they are blessed people அப்படின்னு சொல்கின்றார். பாலாக் என்ன பண்றான்? இன்னும் அதிக வெதுமைகளை கொடுத்து, இன்னும் இசைவாய் பேசுகிறவர்களை அனுப்பி, 6வது வசனத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கு, தடை பண்ணப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 17வது வசனத்துல, உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். ஐ வில் ஆனர் யூ மோர். ஐ வில் ஆனர் யூ மோர். இது இவனுடைய காதுகளில் செவிகளுக்கு இன்பமாய் விழுந்திருக்கும் போல. என்ன பண்றான்? திருப்பி வந்தவங்கள 17வது வசனத்துல என்ன செஞ்சிருக்கலாம்? இப்படி சொன்ன உடனே, இல்ல 12வது வசனத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, தட் இஸ் நாட் காட்ஸ் வில். 13வது வசனத்தை சொன்ன மாதிரி நீங்க திரும்பி போய்விடுங்கள்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்றான்? பிலேயாம் பாலாக்கின் 18வது வசனம், பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக்குக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் என் தேவனாகிய கட்டளை நான் மீறக்கூடாது. ரொம்ப தெளிவா he is telling, my duty is this. He was duty bound. Correct. கடவுள் சொல்றதான் சொல்லுவேன்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் வெளிப்படையான வார்த்தைகள். உள்ளே இவருடைய வெகுமதி இவனை அட்ராக்ட் பண்ணுச்சு. இவர் கொடுத்து அனுப்பின ஆனரும் அவர் கொடுத்த பொக்கிஷமும் ஒரு புவியீர்ப்பு சக்தி போல, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் போல அவனிடத்துல அட்டாச் ஆயிடுச்சு. அப்ப 19வது வசனத்துல என்ன சொல்றான்? ஆகிலும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அத கவனிங்களேன். ஆகிலும் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க வேலையே கிடையாது. ஆண்டவருடைய சித்தம் இது இல்லை அப்படின்னு சொல்லி முடித்திருக்கலாம். இது நல்லா வாசிச்சு பார்க்கும்போது, ஆண்டவருடைய சித்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையில சொல்றான். ஆனா அவனுடைய கையில ஆண்டவருடைய சித்தம் தளர விட செழிக்க விட மாட்டேன்றான். He doesn't allow God's will to flourish in his hands. வார்த்தையில சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். 16வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க டீவியேட் ஆகிறது. அங்க டீவியேஷனுக்கு வழி சொல்லப்படுது. தடை பண்ணப்பட வேண்டாம். 17வது வசனத்தை கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு 18வது வசனத்துக்கு வரும்போது ரொம்ப தெளிவா சொல்லி முடிச்சிடறான். கர்த்தர் சொல்ற காரியத்தை விட மாட்டேன்னு சொல்லி. பட் he failed to put temptation off. இதை ஆஃப் பண்றதுக்கு பதிலா ஆகிலும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? 19வது வசனத்துல, கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள். You see, for him to speak God's will is one thing which is outside. ஆனா உள்ளுக்குள்ளாக அவனுக்கு இருக்கிற காத்து கொண்டிருக்கிற வெகுமதியும் அவனுக்கு இருக்கிற இந்த பொருள் ஆசையும் அவனை நகரவிடவே இல்லை. திருப்பி அவங்களை தங்க வைக்க சொல்கின்றான். tarry with me, tarry with me. இன்னைக்கு சற்று ஆழமாய் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏதோ சூழ்நிலைகளாலே நாம் தள்ளப்பட்டு தவறான காரியத்தை நாம் நமக்கு நெருக்கமாய் அல்லது பிணக்கமாய் வைத்திருப்போம் சொன்னா அது உங்களுக்கும் எனக்கும் ஆபத்தை உண்டு பண்ண வேண்டும். ஆனா how different God was, அவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டோட சித்தம் மட்டும்தான் செய்வேன், நீங்க போயிருங்கன்னு சொல்லி. how different the Lord Jesus was. லூக்கா 5வது அதிகாரம் 6வது 7வது 8வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அங்கே பிசாசால் சோதிக்கப்படுகின்றான். லூக்கா 4வது அதிகாரம், லூக் சாப்டர் 4, 4வது 5வது 6வது 7வது வசனம். என்ன பண்றான்? எல்லாம் கொண்டு போய் உயரமா காமிச்சிட்டு செகண்ட் டெம்டேஷன். நீர் என்னை 7வது வசனத்தில் நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு
அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யவாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். கெட் மீ பிகைன் சேட்டன். இது பிலேயாம் சொல்லியிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இது ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் இதுல மட்டும் சொல்லல. கெத்சேமனேக்கு மார்க்கு மத்திய 26:42 கெத்சேமனேல போய் ஜெபம் பண்ணும்போது நாட் மை வில் லார்ட் பட் தைன் வில் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகின்றார். அருமையான சகோதரிய சகோதரியே, ஆண்டவருடைய சித்தத்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அதை ஸ்ட்ரெச் பண்ணி அதுல மெடல் பண்றது, அதை திருப்பி திருப்பி அதுல ஆண்டவரே ஏதாவது தரமாட்டீரா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தொந்தரவு பண்றது இட்ஸ் நாட் ரைட். இன்னும் அவருடைய சித்தம் செய்ய தவறி போவோம் என்றால் you and I will become a stumbling block. மற்றவர்களுக்கு ஒரு பாதகமானவர்களாய் மாறிவிடுவோம். உங்கள் நிமித்தம் என்னல் நிமித்தம் பாதகமான சூழ்நிலை ஆண்டவரை பின்பற்றுவர்களுக்கு வந்துவிட முடியும். அல்லது அடுத்தது you don't have the mind of God in you அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது இவன் சொல்ல தவறி விட்டான். சரி, 20வது வசனத்துல என்ன ஆகுது தெரியுமா? தேவன் பிலேயாமிடம் வந்து the second time God comes. God is so gracious. இவன் திருப்பி தங்க வச்சிருக்கான். பிலேயாமிடம் வந்து என்ன பண்றாரு? 20வது வாசத்து பாத்தீங்கன்னா, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் அப்படின்னு சொல்லி இருக்கு தமிழ்ல. இங்கிலீஷ்லயும் நிறைய வெர்ஷன்ஸ்ல வந்து if they would have come to call you அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல, இன்னும் 2-3 வெர்ஷன்ல if the men come to call you அப்படின்னு இருக்கு. அதாவது அவங்கள தங்க வச்சுட்ட, அவங்க திருப்பி வந்து உன்னை போறதுக்கு கூப்பிட வந்தால் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா தமிழ் வேதாகமத்துல என்ன இருக்கு? அவர்கள் உங்களுக்கு கூப்பிட வந்திருந்தால் அப்படின்னு சொல்லி நீ அவங்களோடு போ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுல வந்து சில காரியங்களை நாம் சற்று யோசிக்க வேண்டும். ரொம்ப நிறைய பேர் கேட்கறது உண்டு, ஆண்டவரே போன்னு சொல்லிட்டு நீங்க 22வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் கோபம் கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்கும். அவன் போகிறதுனாலே தேவன் கோபம் உண்டது. என்ன சொல்றாரு 20ல? நீ எழுந்து அவர்களோட, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி நீ செய்ய வேண்டும் என்றார். நீங்க 18வது வசனத்தின் கடைசி வாசித்து பார்க்கணும். உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டான். அப்பவே சொன்னதுக்கு அப்புறம் ஆகிலும் இன்னும் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி he is stretching, he wants to know more about God's will. தேவனுடைய சித்தம் இல்லாததை குறித்து இன்னும் தேவன் என்ன சொல்ல போகின்றார்? தேவனுடைய சித்தம் இல்லாததை குறித்து தேவன் என்ன சொல்ல மாட்டார்? வேற ஒண்ணும் சொல்லவே முடியாது. ஆக இங்க வந்து he goes, ஆனா ஆண்டவரோட கோபம் உண்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. திருப்பி திருப்பி ஆண்டவரிடத்தில் தொந்தரவு பண்ணும்போது God may allow them to go. It is not his will to go. ஆனா அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை, பொருளாசை, இரட்டை வாழ்க்கை, வெளியே ஆண்டவருடைய சித்தம் சொல்கின்றான், உள்ளே நீங்க எல்லாம் இருங்க, நான் எப்படியாவது வரேன். இதுதான் அவனுடைய his calculations were completely wrong. இதை ஆண்டவர் அறிந்தவர். ஒரு பக்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு கமெண்ட்ரியில வாசித்தேன். God says no to the prayers of his people because he loves them. God says yes to the prayers of the wicked because he will judge them அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆக இதுக்கு பேரலா யூதாஸ் என்ன சொல்றாரு? செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய உள்ளம் கள்ள உள்ளமாய் மாறி போனது அப்படின்னு சொல்லி வாசிக்கின்றோம். இங்க அதான் நடக்குது. சீசன் ஆயிருக்கின்றான், உள்ள his calculations were completely wrong. அங்க என்ன சொல்றாரு? அவனுடைய ஆக்ஷன்ஸ் அப்ரூவ் பண்றாரு. நீ போய் சீக்கிரம் செய்யுன்னு சொல்லி. இங்கேயும் அதே தான் நடக்குது. அவனை போ சொல்லிட்டு அவனை திருப்பி என்ன செய்யல? கோபப்படுகின்றார். ஏன் கோபப்படுகின்றார்? நீங்க திருப்பி வாசிக்கும் போது
கர் இவன் என்ன பண்றான்? 21ஆம் வசனத்துல ஃபர்ஸ்ட் இவன் தான் எந்திரிச்சு யாரை போய் பார்க்கறான்? தூங்குறவங்களை போய் பார்க்கறான். பீலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவங்க வரல, நாங்க போலாமா, நீ இப்ப தங்குங்கன்னு சொல்றான், நாங்க போலாமா, எங்களோட வரீங்களான்னு கேட்கலாம் வரல. He was willing to, it was itching him. அவனை இச்சைக்கு அடிமையானதுனாலே அவனை அப்படியே இழுத்து கொண்டு செல்கின்றது. போயிட்டான். போகும்போது என்ன ஆகுது? இப்பதான் கழுதையுடைய எபிசோடு வருது. அங்க வந்து கழுதையால போகவே முடியல. அங்க என்ன வாசிக்கிறோம் பாத்தீங்களா? donkey could recognize the angel of the Lord, but Balaam was blind. கழுதைக்கு தேவனுடைய அந்த ஏஞ்சலை, அந்த தேவனுடைய பிரசனத்தை உணர முடியுது. ஆனா இவனுடைய கண்கள் குருடாகி விடுகின்றது. எவ்வளவு பரிதாபமான சூழ்நிலை! மிருகத்தின் மூலமாய் ஆகவேதான் டாங்கி ஸ்போக். இதை வாசிக்கிறோம். சரி, நீங்க டாங்கி வாசித்து பாருங்க. 33, 34 வசனத்துக்கு வரும்போது அதை போட்டு ஒரு ஓரத்துல கொண்டு போய் அவனை உதைச்சி கால்கள் எல்லாம் சிதைச்ச உடனே 34 வசனத்துல, அப்பொழுது பீலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன், இப்பொழுதும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஈஸியா ஒத்துக்கலாம். நான் பாவம் செய்து விட்டேன், நீங்க எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத நான் அறிந்து கொள்ளவில்லை, என் கண்கள் மூடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாம். ஆனா அடுத்தது பாருங்க, உமது பார்வைக்கு இது தகாதாய் இருக்குமானால் போக வேண்டாம். யூ ஷுட் நாட் கர்ஸ் them. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இதுதான் தேவனுடைய சித்தம். தட் இஸ் காட்ஸ் வில். ஆனா இப்ப என்ன கேட்கிறான் பாருங்க, உமது பார்வைக்கு இது தகாதா இருந்தால், கழுதை கொண்டு போய் செவுத்தோட வராசிருச்சு, அது போக முடியாம, in spite of all these mishappenings, இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமா ஆண்டவர் குறுக்கிட ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்றது வாயளவுல நடந்த ஒரு காரியம். It was just an emotional response. There was no true repentance at all. அது உமது பார்வைக்கு நாட் ரிப்பென்டிங் வேர்ட்ஸ், தகாதா இருந்தால், கர்த்தர் முதலாவது தடவை வந்துட்டாரு, செகண்ட் டைம் வந்துட்டார், பிள்ளையா நீ தப்பு செய்திடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா இப்பவும் இது பட்டதுக்கு அப்புறம் இது தகாதா இருந்தால் அப்படின்னு சொல்லி பேசுகின்றான். 41ஆம் வசனத்துல பேசிக்கொண்டே இருக்கின்றான். நல்லா கவனிங்களேன். இது this is how sin, the desire, நான் சொன்ன தெரியுமா, 2வது ஹெடிங் வந்து he allowed his desire to grow. முதலாவது என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய சித்தம் இல்லாததுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். அப்பவே ஆண்டவர் சொல்லி நிறுத்தினாரு. அதுக்கப்புறம் திருப்பி he was meddling, அவர்களோடு பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டு திருப்பி அவனை தங்க வைக்கின்றான். அவனுடைய ஆசை இச்சைகள் வளர ஆரம்பிக்கிறது. ஒரு பையன் வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லியிருந்தாங்க, உனக்கு நீ கோல்டு பிடிச்சிருக்கனால யூ ஆர் நாட் அலவுட் டு கோ அண்ட் ஸ்விம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்கூல்ல. நீ போய் என்ன பண்ணக்கூடாது, இன்னைக்கு ஸ்விம்மிங் போகக்கூடாது, டீச்சர் சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னா, சரின்னு சொல்லிட்டான் அவங்க அம்மாட்ட அப்பாட்டி. ஆனா என்ன பண்ணா, அவங்க அம்மா அப்பாட்ட சரின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாம அந்த ஸ்விம்மிங் சூட்டையும் எடுத்து உள்ள வச்சுட்டு அங்க போனதுக்கு அப்புறம் பயங்கரமா கோல்டு இருந்துச்சு. ஆனா எல்லாரும் ஸ்விம் பண்ணதை பார்த்த உடனே டெம்டேஷனை ஹேண்டில் பண்ண முடியல. என்ன பண்ணா, ஹி டிஸ்ஓபேட், இந்த ஸ்விம்மிங் சூட்டை போட்டுட்டு என்ன செஞ்சிட்டான், நல்லா குளிச்சுட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஸ்விம்மிங் சூட்லாம் ஈரமா இருக்கிறத பார்த்து அவங்க அம்மா கேட்குறாங்க, வாட் ஹேப்பன்ட்? என்ன தெரியுமா சொல்றான், நான் உன்னை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னேன்ல, ஏன் ஸ்விம்மிங் சூட் எடுத்துட்டு போனேன், ஏன் அங்க போய் குளிச்ச, ஸ்விம்மிங்கே போக கூடாதுன்னு சொன்னேன்ல. என்ன தெரியுமா சொல்றான், he said, if I was tempted
திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். எனக்கு அப்படி இந்த டெம்டேஷனை ஹேண்டில் பண்ண முடியலன்னா ஸ்விம்மிங் சூட் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, நான் ஸ்விம் பண்ண முடியாது. அப்போ அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. The same thing Balak did. The same thing Balaam did. பிலேயாம் செய்த காரியம் அதான். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தவறி விட்டான். அப்புறம் நீங்க தொடர்ந்து 41ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இதுல முடியாதுன்னு சொன்ன உடனே பாலாக்கும் விடுற மாதிரி இல்ல. என்ன பண்றான் தெரியுமா? பாலாக்கு திருப்பி அவனை என்ன பண்றான், 41ஆம் வசனத்துல, மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலினுடைய மேடுகளின் மேல் ஏற பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். பாருங்க, இங்க ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு உடனே பாலாக் எங்க கூட்டு போறான், பாகாலினுடைய மலைகளுக்கு உச்சிக்கு கூட்டிட்டு போறான். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பிலேயாம் என்ன சொல்றது தெரியுமா, அந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு 7 ஆல்டர் 7 பலியிடங்களை கட்டுங்க, 7 ஆட்டுக்கடாக்களை ரெடி பண்ணுங்க, அப்புறம் 7 காளை மாடுகளை ரெடி பண்ணுங்க. இதெல்லாம் சொல்றான். இதெல்லாம் எங்க போறான், பாகாலுடைய இடத்துக்கு. ஆண்டவருடைய சித்தம் இல்லாததற்கு ஆண்டவருடைய சித்தமா இருக்குமான்னு சொல்லி ஜெபம் பண்றது தப்பு. He did that again and again. ரெண்டாவது என்ன வாசிக்கிறோம், அவனுடைய இச்சை ஆசையை வளர்க்க ஆரம்பிக்கின்றான். He allowed his desire to grow. இப்ப என்ன ஆயிடுச்சு, அதை அவனை கொஞ்சம் கொஞ்சமா நோத்திட்டு போய் 16ஆம் வசனத்துல அவன் சொல்றான், தடைப்பட வேண்டாம், வேண்ட வாங்க, அதிகமா அவனை ஆனர் பண்ணுவேன். ஆனா 18ஆம் வசனத்துல இல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு மீற முடியாதுன்னு சொல்றான். இப்ப கடவுள் திருப்பி அவனை பேசினதுக்கு அப்புறம் இப்ப பாகாலுடைய மலைகளுக்கு உச்சிக்கு போய் விட்டான். Now listen. ஆண்டவருடைய சமூகத்திலே கீழே ஆண்டவரிடத்துல நெருங்கி இருக்கும் போது ஆண்டவருடைய சித்தம் செய்ய முடியாதவன், now it is very easy for him to not to do God's will near பாகால். பாகாலுடைய கோத்திரங்களுக்கு பக்கத்திலே ஆண்டவருடைய சித்தத்துக்கு இடமே இல்லை, அங்கு சென்று விட்டான். சரி, இது அவனுக்கு நடந்த 2வது காரியம். சரி, 3வது 23வது அதிகாரத்துல இருந்து நாம் வாசிக்கிறோம். 3வது என்ன வாசிக்கின்றோம், now the desire develops into sinful deed. முதலாவது ஆண்டவருடைய சித்தமே இல்லாததுக்கு ஆண்டவருடைய சித்தமா அப்படின்னு சொல்லி அதை போட்டு மெடல் பண்ணிட்டு இருந்தான். 2வது அவனுடைய ஆசை இச்சைகளை வளர்க்க ஆரம்பித்தான். இப்போ now the desire develops into sinful deed, ஒரு செயல்முறையாய் ஆக்ஷனா மாறிடுச்சு. எங்க வாசிக்கின்றோம், 4வது வசனம். 4வது வசனத்துல திருப்பி என்ன பண்றாரு, முதல் 4 வசனத்தை வாசிடலாமே. பிலேயாம் பாலாக்கை நோக்கி, நீ இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டு. பாகாலுக்கு போயாச்சு, இங்க கட்டுங்க. சொன்னபடியே 7 காளைகளையும் ரெடி பண்ணுங்க, ஒவ்வொரு பலிபீடத்திலையும் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3வது வசனத்துல கடைசியில சொல்றான், நீ இங்கே நில்லும், நான் போய் வருகின்றேன். கர்த்தர் என்னை சந்திக்கிறதா இருக்கும், அவர் எனக்கு வெளிப்படுத்த உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான். See this gracious God. 4th verse, 4வது வசனம். தேவன் பிலேயாமை சந்தித்தார். God met Balaam. மீண்டும் மீண்டுமாய் உள்ளத்தை கடினப்படுத்துகின்றான். மீண்டும் மீண்டுமாய் டெம்டேஷனுக்கு பணிவோடு இணங்கி போகின்றான். ஆனால் கடவுள் அவனை தேடி தேடி வருகின்றார். He wants him to be saved. He wants him to know the truth. உண்மையை தெரிந்து கொள்ள, அவருக்கு அடிபணிய, அவனுடைய டியூட்டி அவனுக்கு நல்லா தெரிஞ்சு, ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லுவதுதான், அவருடைய அத்தாரிட்டி எனக்கு தெரியும், யாரும் அவர் சொன்னால் வழியே ஒன்றும் செய்ய முடியாது, இதெல்லாம் சொல்கின்றான். He was duty bound. He accepted authority. இன்வர்ட்ல அவனுக்கு இந்த பொருளாசை அவனை கெடுத்து விட்டது.
மூன்றாவது முறையா வராரு. வந்துட்டு ஆஹ் என்ன வாசிக்கிறோம்? தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, அவன் ரொம்ப பெருமையா சொல்றான் பாருங்க. இதுதான் இந்த ரிச்சுவல். பக்தியோடு செய்கிற சடங்குகளை எல்லாம் சரியாய் செய்து விட்டேன். என்ன ரிச்சுவலு? அன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 7 பலிபீடங்கள், 7 காளைகள், 7 ஆட்டுக்கிடாக்கள். He was confident about outward ritual. வெளிப்படையாய் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் சரியாய் செய்து விட்டேன் என்று கடவுளிடத்திலே பேசுகின்றான். பேசிட்டு அதுக்கப்புறம் 8வது வசனத்துல வரும்போது கடவுளை பற்றி ஒரு வார்த்தை சொல்றான். ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்ஸ். இது மாதிரி 3 இன்சிடென்ட் நடக்குது. 3 இடத்துக்கு போறான். இது பாகாலுடைய உயரமான இடத்துக்கு போறான், 2வது இன்னொரு இடத்துக்கு போறான், 3வது இன்னொரு இடத்துக்கு போறான். இந்த ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், கடவுளை சந்திச்சதுக்கு அப்புறம், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? 8வது வசனம் நான் வாசிக்கிறேன். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுக்காது எப்படி? வார்த்தை அளவில் he was excellent. He was really good. தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி 19வது வசனம் வாசித்தீங்கன்னா, 19வது வசனத்துக்கு நடுவுல 2வது இன்சிடென்ட்ஸும் வந்துருது. 16வது வசனம் வாசித்தீங்கன்னா, என்ன நான் அவ்வளோ பலிபீடத்தை கட்டினேன், 7 காளையை கொடுத்தேன், 7 ஆட்டுக்கடா கொடுத்தேன். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? சத்துக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு 13ல பாருங்க. பின்னும் பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு, இன்னொரு உயரமான இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். அங்கேயும் என்ன பண்றான்? 7 7 7 7 பலிபிடம், 7 காளை, 7 ஆட்டுக்கடா முடிச்சுட்டு வெளியே வந்து 19வது வசனம் என்ன சொல்றான் பாருங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தும் நிறைவேற்றுகிறாரா? அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ரொம்ப தெளிவாக அவரை பற்றி சொல்கின்றான். அப்புறம் இன்னொன்னு 24வது அதிகாரம் 5வது வசனத்திலையும் அங்கேயும் என்ன ஆச்சுன்னா, இன்னொரு இடத்துக்கு போயிடுறான். இன்னொரு உயரமான இடத்துக்கு. அங்க என்ன சொல்றான் பாருங்க. அங்கிருந்து கீழே வந்த உடனே, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேல் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். You see what a confused man was he. இங்க பாலாக்ட வரும் போதெல்லாம் அவனுடைய பொருளும் அவனுடைய வெகுமதியும் அவனை அட்ராக்ட் பண்ணது. கடவுள்கிட்ட போகும்போதெல்லாம் கடவுளை பற்றி உயர்த்தி பேசுகின்றான். ஆனா கடைசி நேரத்தில் நம்ம பண்ணிட்டான். சீக்கிரட்டா வெளிப்படையா ஒண்ணு செய்யாட்டியும் இஸ்ரவேல் மக்களை பாவத்துக்குள்ளாக வழிநடத்த பாலாக்குக்கு சொல்லி கொடுத்து விட்டான். அவங்க என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சாங்க? They became idol worshippers and they practiced immorality. வேசித்தனமும் ஐடாலட்ரியும் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு ரொம்ப நெருங்கினதா மாறிடுச்சு. விக்கிரக ஆராதனையும் வேசித்தனக்கும் அடிமையாகி விட்டார்கள். இதை எங்க வாசிக்கின்றோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். பெர்கமு சபைக்கு யோவான் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தி எச்சரிக்கும் போது என்ன சொல்கின்றார்? 14வது வசனத்துல, ஆனாலும் சில காரியங்களை குறித்து உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. You see, இந்த டாக்டரின் எப்ப வந்துச்சு? 8ஆம் வந்திருக்கு.
அதை வெளிப்படையா நம்ம வாசிக்கிறது இல்லை. He enticed Israelites. That's what Revelation says. அவர்களை இம்மோராலிட்டிக்கும் ஐடாலிட்டிக்கும் வழி நடத்திட்டேன். ஐடல்ஸ்க்கு கொடுக்கறத சாப்பிடுறதும் அவங்க ஐடல்ஸே அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அவங்களுக்குள்ளாக விக்கிர ஆராதனைக்கும் வேசித்தனத்திற்கும் வழி நடத்தி என்ன பண்றான், இந்த போதனையை பாலாக்கு சொல்லி கொடுத்து, பாலாக்கு வந்து என்ன செய்யறான், இத இஸ்ரவேல் மக்கள் மத்தியில இணையப்படுகின்றான். பாத்தீங்களா, அவனுடைய ஆசை இச்சைனாச்சு வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது செயல்முறையில வந்து முடிகின்றது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 25வது அதிகாரம் 9வது வசனம். 25வது அதிகாரம் 9வது வசனம். அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். இப்படி வேசித்தனத்திற்கும் விக்கிராதனைக்கும் அடிமையான மக்கள் பெருக 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 they were increasing, they were multiplying. ஆண்டவர் ஒரு வாதையை அனுப்பி 24,000 பேர் அங்க அடிந்து போகிறார்கள். இதுதான் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு நகர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையின் விபரீதம். இது பீலாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. அந்த சோதனை வரும்போது instead of putting it off, he dallied with this. அது என்ன செய்யும், அது நமக்கு என்ன கொடுக்கும்? கடைசியில ஆண்டவருடைய சித்தமும் ஆண்டவருடைய ராஜ்யமும் சிதைக்கப்படுவதை பார்க்கின்றோம். வார்த்தையினால் தேவ ஆசீர்வாதத்தை மொழிந்தான், தேவ சாபத்தை பெற பாவத்திற்கு மக்களை வழி நடத்தினான். இது இன்னைக்கு நம்ம பரவலாய் பார்க்கின்றோம். பரவலாய் பார்க்கின்றோம். ஊழியங்களிலே, சபைகளிலே வார்த்தையினால் ஆசீர்வாதத்தை ஒளிந்து விடுகிறார்கள். ஆனால் தெய்வ சாபத்தை பெறுவதற்கு பாவத்துக்குள்ளாக வழி நடத்தினார்கள். இது பிலேயாம் செய்த வேலை. பாலாக் மூலமாய். பாலாக் வந்து ரொம்ப விக்டோரியஸா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். மீண்டும் மீண்டுமாய் 3 தடவை ஏத்தி 7 7 7 7 7 7 7 7 எல்லா இடத்துலயும் அப்படி பண்ணிட்டு 24,000 பேர் செத்து போயிட்டாங்க. He couldn't handle temptation at all. ஜோ அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பையன் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தான். ரொம்ப நல்ல பையன். He was very good in mathematics. கணக்கு பாடத்துல ரொம்ப கெட்டிக்காரன். ஆனா he was very poor in spelling. ஸ்பெல்லிங்கே அவனுக்கு வராது. மேபல்ன்ற பிள்ளை வந்து வெரி குட் இன் ஸ்பெல்லிங். இந்த எக்ஸாமினேஷன் போட்டு மாத்தி ஈத்தி உட்கார வைக்கும் போது ஜோக்கு முன்னால மேபல் உட்கார வச்சுட்டான். ஜோக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஜோ forgot so many words. அவனுக்கு இந்த சோதனை வந்தவன் என்ன பண்ணான், he copied most of them from மேபல். மேபலுடைய ஆன்சர் ஷீட்ல இருந்து அவ்வளோத்தையும் காப்பி பண்ணிட்டு இத டீச்சர் பார்த்துட்டாங்க. டீச்சர் பார்த்துட்டு வாட் ஜோ வாஸ் டூயிங் அதை பார்த்துட்டு, இது ரொம்ப நல்ல பையனாச்சு, இவனோட பிலீவரே, கிளாஸ் முடிஞ்சவொன்னு அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஜோ இந்த தவறு செய்த உடனே he was very disturbed. இந்த எக்ஸாமினர் வந்து பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது அவன்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணும்போது என்ன பண்ண தெரியுமா, எந்திரிச்சு அந்த எக்ஸாமினர் முன்னால பேப்பரை கிழிச்சு என்ன தெரியுமா சொன்னா, it is better to take a 0 than to submit a dishonest paper. It is better to take a 0. ஒரு 0 வாங்கினா கூட பரவாயில்ல, பொய்யான ஒரு ஆன்சர் ஷீட்டை கொடுக்க நான் விரும்பல, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லி கிழிச்சு போட்டு. டீச்சர் அவனை பார்த்து வெளியே வந்தவன சொன்னாங்க, நீ ஸ்ட்ரகிள் பண்ணதை நான் பார்த்துட்டு இருந்தேன், ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ ஜோ, யூ கான்கர் டெம்ப்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அருமையான சகோதரி, இன்னைக்கு நீங்களும் நானும் பல நேரங்களிலே நம்மை தாக்குகிற காரியங்களை நம்மளிடத்துல வந்து மீண்டும் மீண்டுமாய் வருகிறதுனாலே
ஆண்டோட சித்தமாய் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எண்ணி தவறாய் விழுந்த சூழ்நிலைகள், அங்கும் இங்கும் அலக்களிக்கப்பட்ட சூழ்நிலைகள் இது இருக்கும் என்று சொன்னால், நீங்க ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே, I want to tear this paper. I don't want to be a dishonest man. உண்மைக்கு புறம்பாய் நான் கிறிஸ்தவ ராஜ்யத்திலே வாழ ஆசை இல்லை சுவாமி. நான் உங்களிடத்துல திரும்புறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவன் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றான். கடைசியா 4வது, he lost his life to sin. He lost his life to sin. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆனா அதுக்கு முன்னால 23வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா பேசுறான். 23வது அதிகாரம் 10வது வசனம் என்ன வாசிக்கிறான்? யாக்கோவின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இதெல்லாம் வந்து எங்க படிச்சுட்டு வந்தான்? பாலாக் அந்த பாகாலுடைய மலையிலிருந்து கீழே வந்த உடனே கர்த்தரெல்லாம் பார்த்து பேசிட்டு அப்புறம் வந்து சொல்ற வார்த்தைகள், யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? ஜேக்கப் இஸ் a mighty army. இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? அப்புறம் பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். ரொம்ப டயபாலிக் ஸ்டேட்மெண்ட். செய்யறதெல்லாம் தவறு, ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு நகர்ந்து போகிறான். மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவர் எச்சரிக்கிறார். 1 முறை 2 முறை 3 முறை. God was gracious. பாகாலுடைய மலைக்கு ஏறுகின்றான், அடுத்த மலைக்கு ஏறுகின்றான், அங்கே ஏறுகின்றான், பாலாக்கை கூட கேட்டுக்கொண்டே போகின்றான். வெகுமதி அவனை அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஆனா அவன் சொல்றான், I want to die a righteous man's death. ஒரு கமெண்டேட்டர் என்ன எழுதுறாரு? இவனுக்கு ரைச்சியஸா வாழ தெரியல, ஆனா ரைச்சியஸ் மேனுடைய டெத் வேணுமா அப்படின்னு சொல்லி எழுதுகின்றார். He lived a life which is unrighteous, but he wanted to die righteous. உண்மையை அறிந்தவன் பிழையாம். பாலாம் knew the truth, but he was not obedient. கீழ்ப்படிய தோற்று போனான். சரியானதை அறிந்தவன் பாலாம் knew the right thing, ஆனால் அவன் உள்ளம் தெரிந்தெடுத்ததோ மாறுவழி. ஒருவேளை நீங்கள் நானும் உலகத்தின் வேகத்தினாலே, உலகத்தின் அட்ராக்ஷனாலே இது மட்டும்தானே அப்படின்னு சேர்த்துக் கொள்கிறோம் சொன்னா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு அது புறம்பாயிருக்கும் என்றால் அது உங்களும் என்னையும் தீர்த்து கட்டிவிடும். 31வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். Numbers 31, 7 and 8. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானவருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொண்டு போட்டார்கள். Midianites were completely destroyed. அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேக்கூம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொண்டு போட்டார்கள். அப்புறம் பாருங்க, பேயோரின் குமாரனாகிய பீலேயமையையும் பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். He lost his life to sin. He lost his life to sin. ஆனா பீலேயமை குறித்து பைபிள்ல 6-7 இடத்துல வாசிக்கிறோம். இன்ட்ரெஸ்டிங்லி எங்கெல்லாம் வாசிக்கிறோமோ அங்கெல்லாம் அவனை பற்றி நெகட்டிவா தான் இருக்கு. 2 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன். 2 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம் என்ன போட்டிருக்கு தெரியுமா? நீங்கள் 2 பீட்டர் 2 பேதுரு செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீனாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி, he loved the wages of the wicked அப்படின்னு சொல்லியிருக்கு இங்கிலீஷ்ல. கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி
தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்தது. இதான் இது வந்து பேதுருல வாசிக்கிறோம். அப்புறம் பாருங்க, யோசுவா 24வது அதிகாரத்துல கடவுள் செய்தத யோசுவா மக்களுக்கு எடுத்து சொல்றாரு. இது என்னுடைய ஃபேர்வெல் ஸ்பீச். இது நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லி 24வது அதிகாரம் 10வது வசனம். பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாதனாலே, அவன் போய் கேட்கிறான். பாலாக் சொல்றாங்க, இவர்களை ஆசீர்வதித்து விட்டா, இவர்களை சாபமாக்கி விட்டா நாங்க வென்று விடுவோம்னு சொல்லி. கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க, பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாதனாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான், இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். See, God has been mindful. இன்னைக்கு உங்களையும் என்னையும் தவறான போதனைகளுக்குள்ளாக அடிமையாகாதபடி ஆண்டவர் காத்து வருகின்றார். God's grace. Might be God visited you and me. உங்களையும் என்னையும் ஆண்டவர் வந்து சந்தித்திருக்கிறார், மீண்டும் மீண்டுமாய் சந்தித்திருக்கிறார். விளைவு என்ன? தவறான போதனைக்கு அடிமையாகாமல் நான் தப்பித்திருக்கிறேன். யூதா புத்தகத்தை படிக்கும்போது வழியில் நடந்து அது காயினை பற்றி, அடுத்தது யாரை பற்றி இருக்கு பாருங்க, பயமின்றி காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தினாலே விரைந்து ஓடுகிற ஒரு கூட்டம். இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட கூட்டங்கள் பெருகி கொண்டே இருக்கின்றது. ஊழியம் அப்படின்ற பேர்ல சம்பாதிக்கிறவர்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஊழியம் செய்கிறவனுக்கு கூலி கொடுப்பது கரெக்ட். ஆனா இதை ஒரு சப்ஸ்டிடியூட்டா எடுத்து, இதை ஒரு அண்டர்லைங் பிரின்சிபலா எடுத்து நான் ஊழியத்தில் ஈடுபடுவேன் என்றால் அது ஒரு தவறான காரியம் சொல்கின்றார். என்ன வாசிக்கிறோம்? He loved the wages of the wicked. Unrighteous teachings. Revelation 2:14ல வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல இப்படிப்பட்ட போதனையை பாலாக்குக்கு பிலேயாம் கற்றுக் கொடுத்தான். That doctrine exists long time. இது எங்க இருக்கு பாருங்க. பல நூற்றாண்டுகளின் பின்பாக பெர்கமு திருச்சபைக்கு அது வந்திருக்கிறது. It's simply because கடவுளுடைய சித்தம் என்பதை ஒத்துக்கொள்ளாமல், இது ஆண்டவருடைய சித்தமா இல்லையா, அல்லது ஆண்டவருடைய சித்தம் என்று அறிந்திருந்தும் ஆண்டவரே இந்த உங்களுடைய சித்தத்தை மாற்றி தர மாட்டீரா, he was always willing to change God's will. அது உங்களையும் என்னையும் பாதிக்கிற ஒரு காரியமாய் மாறிவிடும். கடைசியாய் நேரமானபடியினால் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து முடித்து விடுகின்றேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், பியூட்டிஃபுல் வர்ஸ், ஒரு ஆசீர்வாத வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 22வது 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே, இதுக்கப்புறம் தான் முக்கியம், உங்களையும் என்னையும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. Let this be our prayer today. எப்படி பரிசுத்தமாக்குதல்? உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும். It is all or not at all. முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. எவ்ரி டே, எவ்ரி மந்த், எவ்ரி இயர், எவ்ரி மினிட். அப்புறம் 24வது வசனத்துல போட்டிருக்கு, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். He is willing to do that. What is our stand? கடைசியா ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ஒரு ஃபேமிலி தங்கினாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கின உடனே தங்கிட்டு முடிஞ்சு வெளியே வரும்போது
அந்த ஹோஸ்டஸ் என்ன பண்ணாங்கன்னா, கெஸ்ட்டுக்கு எழுதுற புக்கை கொடுத்து அதுல வந்து when you came, when you went, எப்போ வந்தீங்க, எப்போ போறீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எழுதணும். அந்த பேஜ் எடுத்து கொடுத்தாங்க. ஆனா எடுத்து கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜை வாசிங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜை கொடுத்தாங்க, ஓபன் பண்ணி வச்சாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன தெரியுமா இருந்துச்சு? நான் வாசிக்கிறேன், தமிழ்லயும் சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இப்படி எழுதி இருந்துச்சு, when the great guest book in the house above lies spread before us in the home of love. அப்படின்னு என்ன அர்த்தம்? when the great guest book in the house above, நாம் பரலோகத்துக்கு போகும்போது அந்த கெஸ்ட் புக்கு lies spread before us in the home of love, அன்பின் நிமித்தமாக அவருடைய ரத்தம் சிந்துதலால் நமக்கு நமக்கு சம்பாதிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் நிமித்தம் நமக்கு கிடைக்கின்ற அந்த பாக்கியம். when the great guest book in the house above lies spread before us in the home of love, அங்க இருக்கும்போது one entry only waits, the writer's name. One entry only waits, the writer's name. No record of departure, only came அப்படின்னு சொல்லி எழுதிருச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவ புஸ்தகத்தை பற்றியெல்லாம் பேசுவதோ கேட்பதோ கிடையாது. அந்த புத்தகத்திலே உங்களுடைய பேர், என்னுடைய பேர் இருக்கிறதா? அல்லது அப்படி ஒரு சந்தேகம் இருக்கும் என்றால், ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் இல்லாதபடி நான் எதை தழுவி கொண்டிருக்கிறேன், எது என்னை சிதறடிக்கிறது, எது என்னை பாவத்துக்கு அடிமையாக்கி என்னை கொன்று போடுகிறது என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்க முற்படுவோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை அருள்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, பிள்ளை நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்க முற்படும் போது சுவாமி, நீர் எங்களோடு என்னோடு பேசின வார்த்தைகள் ஏராளம் ராஜா. There have been so many times your voice has pricked us. உடைய வார்த்தை எங்களை அவ்வப்போது சுட்டி காட்டினது, அவ்வப்போது எச்சரித்தது. அன்பின் நிமித்தம் மீண்டும் மீண்டுமாய் பிலாமை சந்தித்த போல எங்களை சந்தித்து நீ சொல்கிற காரியம் அதுவரை இந்த மாலையில ராஜா, எங்களை ஒரு பொருட்டென்று எண்ணி எங்கள் மேல் அன்பு வைத்தீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்களும் இப்படியாக வசனத்தை படிக்க கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் ராஜா. நாங்களும் உங்களுடைய சித்தத்தை விட்டு நகர்ந்து வாழாதபடி காத்து ஆண்டவரே, நீர் போதுமானவர், நீர் வல்லவர். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. கரம் கடைசி மட்டும் எங்களோடு கூட வரட்டும். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. இந்த 22, 23, 24, 25 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க முற்படும் போது, மீண்டுமாய் வாசிக்க முற்படும் போது தெளிவா எங்களோடு நீர் பேசுறாஜ். Speak to us, Lord, so that we will be completely transformed. 1 தெசலோனிக்கேயர் நாங்கள் வாசித்தது போல நீர் எங்களை அதற்கென்று அழைத்தீர், முற்றுமாய் பரிசுத்தமாக்கி ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமான உமக்கு உடந்தையாய் நாங்கள் இருக்க கிருபையாய் காத்து எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.